டெல்லியில் கட்டடம் இடிந்து விழுந்து 3 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியின் தாரியாகஞ்ச் பகுதியில் உள்ள 3 அடுக்கு கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்து தரைமட்டமானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மற்றும் மீட்புப் படையினர் உயிரிழந்த 3 உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் கட்டடம் இடிந்து விழுந்ததற்கான காரணம் குறித்தும் ஆராய்ந்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் மணல் கடத்தலை தட்டி கேட்டதால் வீடு புகுந்து தன்னை ஒருவர் தாக்கியதாக விஏஓ அளித்துள்ள புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெஞ்சனூர் பாலமேடு கிராம நிர்வாக அலுவலரான சிவகாமி காட்டுப்பாளையம் பகுதியில் அனுமதியின்றி மணல் அள்ளுவதாக கிடைத்த தகவலின் பேரில் விசாரிக்க சென்றபோது அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சிவகாமி வீட்டிற்கு சென்றதை தொடர்ந்து சீனிவாசன் என்பவர் வீடு புகுந்து அவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் சிவகாமி ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சீனிவாசனை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றுள்ளனர். வீட்டுக்கு வந்து நீ எப்படி என்ன மண்ணை அள்ளக்கூடாதுன்னு சொல்லலாம், நான் அப்படிதான் அள்ளுவேன், நீ முதல்ல சாவு அப்படின்னு சொல்லி என்னை முடிய பிடிச்சி இழுத்து நெஞ்சில உதைச்சி கீழே தள்ளி எனக்கு கையில காயாகி நான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இந்த சத்தம் கேட்டு அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எங்களுக்கு பணி பாதுகாப்பு வேணும், மண் அள்ளக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னை கொலை மிரட்டல் செஞ்ச அந்த மஞ்சனூர் சீனிவாசன் மேல குண்டாஸ் போடணும். பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் 5400 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. இதனால் கொடிவேரி அணை மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பவானி ஆற்றில் குளிக்கவும், துணி துவைக்கவும், கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லவும் தடை விதித்து உள்ளனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.